அசாமில் பள்ளியில் இமாமாக இருக்கக்கூடிய ஒருவர் தண்ணியில் மூழ்கி கொண்டிருக்கும் நிலையில் வண்டியிலே சிக்கியிருந்த 7 பேரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். எப்படி தெரியுமா? அசாம் மாநிலம் பூமி மாவட்டத்தில் அதிகாலை தேசிய நெடுஞ்சாலையில் போய் கொண்டிருந்த ஒரு வண்டி திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் உள்ள குளத்தில் விழுகுது. வண்டியின் கண்ணாடிகள் மூடியிருந்த நிலையில் வண்டி தண்ணீரில் மூழ்கத் தொடங்குது. இந்த விபத்து சத்தம் கேட்டு அருகில் இருந்த பள்ளியில் இமாம் அப்துல் பாசித் வெளியில் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே பள்ளியினுடைய ஒலிபெருக்கியின் மூலம் அறிவிப்பு செய்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட சில நிமிடங்களில் மக்கள் ஓடி வந்து குளத்தில் குதித்து வண்டியில் சிக்கியிருந்த 7 பேரையும் உயிர் வழியே மீட்டெடுக்கிறாங்க. இமாம் அப்துல் பாசித்துக்கு பல்வேறு தரப்பு மக்களும் பாராட்டும் தெரிவிக்கிறாங்க. அதில் ஆச்சரியம் என்னென்னா, உள்ளூர் பாஜக தலைவர் ஒருவரும் வந்து நேரடியாக பாராட்டவும் செய்கிறாரு. இமாம் அப்துல் பாசித்தை கௌரவிக்க உயரதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. வண்டியில் இருந்தவர்கள் அனைவருமே இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான். எந்த ஒலிபெருக்கியை நீக்கணும்னு உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்களோ, ஆனால் அதுவே இன்றைக்கு வந்து மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் வேறொரு மாநிலத்தில் தேவைப்படுது பாருங்கள். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து என்றைக்கு தூக்கி எறிகிறாங்களோ அதுவே வந்து நாளைக்கு மக்களுக்கு அது தேவை உள்ளதாக மாறும் என்பதுதான் இதனுடைய கருத்து.